பாகம் 76. இங்கே சிதம்பர விலாஸ் வீட்டில் மின்மினி அவளுடைய கோபதாபங்களில் இருந்து சாதாரணமாக மாறிவிட்டாள். அவள் கீழே இறங்கி வந்து சமையலறைக்கு சென்று அனைவருக்கும் இரவு உணவு தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தாள். இரவு உணவுக்கான நேரம் வந்தது. ஷாலினி அங்கு வந்தபோது மின்மினி டைனிங் டேபிளில் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். மினியை பார்த்ததும் அவள் உள்ளம் பொறாமையால் நிறைந்தது. ஷாலினி இங்கு வந்ததில் இருந்தே மினி மீது பொறாமை அதிகமாகவே இருந்தது. மினியின் பழுதற்ற மென்மையான சருமம், மாசுமருவற்ற அவளது அழகு ஷாலினியின் மனதில் கட்டுக்கடங்காத பொறாமையை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது அவளது பொறாமை இன்னும் அதிகமாக காரணம் மின்மினி ஆரியன் மீது கொண்டுள்ள மோகம். ஷாலினி மினியை பார்த்ததும் ஒரு பெருமூச்சை விட்டபடி அவளிடம் வந்தாள். மின்மினி ஷாலினியை பார்த்தாலும் அவளை கவனிக்காதது போல உணவை டைனிங் டேபிளில் வரிசைப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது ஷாலினி, மினி, நீ என்ன மன்னிச்சிட்டதான என்று கேட்டாள். அதை கேட்ட மினி என்று மட்டுமே பதில் சொன்னாள். ஏன்னா நீ பாக்குறதுக்கு ஆரியனோட வைஃப் மாதிரியே இல்லையா, அதான் என்னால உடனே அதை கண்டுபிடிக்க முடியாம உன்னை பத்தி தப்பா பேசிட்டேன் என்று நைச்சியமாக தன்னுடைய வார்த்தைகளில் ஊசி செருகினாள் ஷாலினி. ஷாலினியின் பேச்சை கேட்டு வேலையை நிறுத்திய மின்மினி, நீ எதை பத்தி சொல்ற, எனக்கு சரியா புரியல என்றாள். என்னை எங்க சொல்ல விட்ட மின்மினி, நான் அவனோட ஸ்கூல் டைம்ல இருந்து ஃப்ரெண்டு. அவனுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி ஒரு பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்ல. அதனாலதான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவனுக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்கன்னாலே பிடிக்காது. அவனுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒன்ன போய் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நான் என்ன கனவா கண்டேன். ஆனா ஆச்சி ஆரியனை ரொம்ப கம்பல் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினாங்களாம். ஆரியன் அதுக்காக எல்லாம் தன்னோட லைஃப பணயம் வைக்கிற ஆள் இல்ல. எனக்கு அதான் எப்படின்னே புரிய மாட்டேங்குது என்று பேசி முடித்த ஷாலினி தன்னுடைய சொற்கள் எனும் ஆயுதத்தால் மின்மினியை தாக்கிய குரூரத்துடன் அங்கிருந்து நகர்ந்து போனாள். ஆனால் உடனே போகாமல் அங்கிருந்த ஒரு தூண் அருகே நின்று மின்மினியை பார்க்க ஆரம்பித்தாள். அவளது முகத்தில் ஒரு கொடூரமான பெரும் போரை வென்ற ஒரு வக்கிர புன்னகை இருந்தது. இதை கேட்டதும் மின்மினி முகம் மாறினாள். செய்து கொண்டிருந்த வேலைகளை நிறுத்தி வைத்தாள். அங்கிருந்து அப்படியே அவளுடைய அறைக்கு போக ஆரம்பித்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. மணி இரவு 9 ஆகி இருக்க மின்மினி தன் அறையில் மனமுடைந்து முழங்கால்களுக்குள் முகம் புதைத்து அமர்ந்திருந்தாள். அப்போது மின்மினியின் அறையின் கதவு திறந்து ஆச்சி மற்றும் ஐயா இருவரும் உள்ளே வந்தனர். ஆச்சி கையில் உணவுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தட்டை வைத்திருந்தாள். அதை அவள் கொண்டு வந்து மேசையில் வைத்தாள். மின்மினி நிமிர்ந்து இருவரையும் பார்க்க ஆச்சியும் ஐயாவும் மின்மினியின் அருகில் வந்து அமர்ந்தனர். ஆச்சி மின்மினியை கட்டிப்பிடித்து, நீ ஓகேயா இருக்கியா மினி, நடந்த வரைக்கும் உனக்கெல்லாம் ஹாப்பி தானே என்று கேட்டார். மின்மினி ஆச்சியிடம் இருந்து விலகி, எதுக்கு என்ன ஆரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க ஆச்சி என்று லேசாய் விசும்பும் தொனியில் கேட்டாள். மின்மினியின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சி ஆச்சரியமாக ஐயாவை பார்த்தார். இப்பத்தான எல்லா பிரச்சனையும் சரியாச்சு என்பதுதான் அந்த பார்வையின் அர்த்தம். ஆச்சியின் பார்வையை புரிந்து கொண்ட ஐயா மின்மினியிடம், ஆரியன் ஏதாவது சொல்லிட்டானா என்று கேட்டார். அப்படி இல்லைங்க ஐயா, அவர் எதுவும் சொல்லல. ஆனா நான் அவருக்கு தகுதியானவ இல்லைன்னு எனக்கு தோணுது என்று தலையை குனிந்து கொண்டே சொன்னாள் மின்மினி. சற்று நிம்மதியான ஆச்சி மின்மினியின் கண்ணங்களை கிள்ளிக்கொண்டே, உலகத்திலேயே உனக்கு மட்டும்தான் மின்மினி இப்படியெல்லாம் அசட்டுத்தனமா யோசிக்க வரும் என்றார். இதை கேட்ட மின்மினி ஆச்சியை மீண்டும் அணைத்துக் கொண்டாள். ஆனால் அவள் மனம் இன்னும் அமைதியின்றி இருந்தது. ஆச்சி மின்மினியின் முதுகை தடவை கொடுத்தார். கெஸ்ட் வந்ததிலிருந்து நாம 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடவே முடியல. எப்ப பாரு அந்த பசங்க கசகசன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதான் இன்னைக்கு எப்படியாவது உங்கூட சாப்பிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு தான் நானும் ஐயாவும் இங்க வந்தோம் என்றார். அதன் பின் மூவருக்குமான உணவை ஆச்சி பரிமாற அவர்கள் அமைதியாக சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஆச்சியும் ஐயாவும் அங்கிருந்து கிளம்பினார்கள். ஆரியன் பக்கமிருந்து மின்மினிக்கு ஒரு கெடுதலும் நடக்கவில்லை என்பதே அவர்கள் இருவருக்கும் நிம்மதியாக இருந்தது. ஆனால்
மின்மினிக்கு ஷாலினி சொன்னதில் இருந்தே மனம் வலித்துக் கொண்டிருந்தது. ஆச்சி ஐயாவிடம் அதை காட்டிக்கொள்ளாமல் மின்மினி சமாளித்துக் கொண்டாள். அன்றிரவு 11 மணிக்கு மேலாகியும் ஆரியன் இன்னும் வரவில்லை. தனியாக உட்கார்ந்து யோசித்து யோசித்து மின்மினி சோர்ந்து போயிருந்தாள். எப்படி பார்த்தாலும் ஆரியனுக்கு அவள் பொருத்தமில்லாதவள் போலவே அவளுக்கு தோன்றியது. அப்படியென்றால் ஆரியன் அவனுக்கு பொருத்தமான பெண் வந்தவுடன் அவளை விட்டுவிட்டு போய்விடுவானா? இவ்வளவு நாள் அவன் காட்டிய அன்பும் வாஞ்சையும் வெறும் காட்சி பிழைதானா? நிறைய யோசித்து மினி பதட்டமானாள். நிஜத்தில் நடந்திருக்காத எதிர்கால விஷயங்களை மனதில் யோசித்து யோசித்து பயந்து போனாள். விம்மி விம்மி அழுதாள். அதன்பின் ஆகாயத்தை பார்த்து கொஞ்ச நேரம் பால்கனியில் அமர்ந்திருந்தாள். அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஆரியன் அவளை வெறுத்து விடுவான் என்கிற நினைப்பே அவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத வலியை கொடுத்தது. அவள் தன் நெஞ்சில் கை வைத்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்டபடி, இல்ல மினி, அவரு உன்னை லவ் பண்றாரு. அதான் தினம் உன்னை பத்திரமா பாத்துக்கிறாரு, மிருதுவா பேசுறாரு. அவரு எப்படி உன்னை விட்டுட்டு போயிடுவாருன்னு நீ நினைக்கிற என்று அவளுக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டாள். அவள் ஆரியன் தன் வாழ்வில் இல்லாமல் போய்விடுவான் என்கிற பயத்தை தாண்டி போக முடியாமல் தத்தளித்தாள். தன்னை அமைதிப்படுத்த தன்னால் இயன்றவரை முயன்றாள். கட்டிலுக்கு வந்து வேகமாக போர்வையை போர்த்தி கொண்டு படுத்துக் கொண்டாள். அதீத யோசனைகள் அவள் மூளையை சோர்வடைய செய்ய படுத்தவுடன் தூங்கியும் விட்டாள். அவள் தூங்கியவுடன் ஆரியன் அறைக்குள் வந்தான். போர்த்தி கொண்டு படுத்திருக்கும் மின்மினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு உடை மாற்ற சென்றான். ஆரியன் உடை மாற்றிக்கொண்டு அறைக்கு வந்தான். கதவை பூட்டிவிட்டு அறையின் விளக்குகளை அணைத்தான். அவன் கட்டிலில் படுத்தவுடன் மின்மினியை தன் கைகளால் அருகில் இழுத்தான். தூங்கிக் கொண்டிருந்த மினி தொப்பென்று அவன் இழுத்தவுடன் அவன் அருகில் வந்து விழுந்தாள். அவளை முழுதாக அணைத்துக் கொண்ட ஆரியன் அவள் எதுவும் பேசத் தொடங்கும் முன், மினி ப்ளீஸ் எதுவும் பேசாத, ஐ எம் டெட் டயர்டு. உன்கிட்ட ஆர்கியூ பண்ண எனக்கு நிஜமாவே தெம்பில்ல. பேசாம தூங்கு, எனக்கும் தூங்கணும். எதுவா இருந்தாலும் காலையில பேசுவோம் என்றான். மின்மினி அவன் அப்படி பேசியதால் பதிலுக்கு எதுவும் பேசாமல் அமைதியானாள். உண்மையில் அவளுக்கு ஆரியனிடம் பேச நிறைய விஷயங்கள் இருந்தது. அவளின் மனதின் குரல்களை அப்படியே பேச இந்த பரந்த உலகில் ஆரியன் மட்டுமே அவள் கண்களுக்கு தெரிந்தான். ஷாலினி சொன்ன எல்லா விஷயத்துக்குமான ஒற்றை பதில் ஆரியனிடம் இருந்தது. அதை அவன் வாயால் சொன்னால் ஒழிய மின்மினி நிம்மதி அடைய போவதில்லை. ஆனால் ஆரியனோ எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டான். அவள் எதுவும் பேசவில்லை. ஆரியனின் கைகளுக்குள் தன்னை புதைத்துக் கொண்டாள். கண்களை நிமிர்த்தி ஆரியனை பார்த்தாள். அதே நேரம் ஆரியனும் அவளையே பார்த்தான். கொஞ்சம் மேலேறி வந்து அவன் தலையை பிடித்துவிட ஆரம்பித்தாள். அவளுடைய மென்மையான விரல்களால் அவன் தலையை மெதுவாக மசாஜ் செய்தாள். ஆரியன் அந்த சுகத்தால் கண் செருகினான். கொஞ்ச நேரம் கழித்து மின்மினியின் மசாஜ் செய்யும் விரல்களை ஆரியன் மென்மையாக பிடித்தான். மற்றொரு கையால் அவளின் இடையை பிடித்து அவன் அருகே நெருக்கிக் கொண்டான். அவளுடைய மார்பில் முகம் புதைத்து, ஐ எம் சாரி மின்மினி என்றான். மின்மினி ஆச்சரியத்துடன் ஆரியனை பார்த்தாள். ஆரியன் மின்மினியின் கண்களை பார்த்து, கார்ல நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, ஏன் தப்புதான், என்ன மன்னிச்சிரு என்றான். அதன்பின் ஆரியன் மின்மினியின் கன்னங்களை கைகளில் ஏந்தி கொண்டான். நான் உன்னை ரொம்ப ஆசையாதான் நம்ம ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். நீ ரொம்ப டயர்டா இருந்த. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுதான் சாலட்ஸ் ஆர்டர் பண்ண. ஆனா நீ அங்க வந்து அந்த வெயிட்டர் முன்னாடி என்றவன் மேலும் பேசாமல் அமைதியானான். மின்மினி ஆரியன் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் வாய் மூடியதும், ஆமா, நான் அப்ப கோவமா இருந்தேன், அதனால அப்படி பண்ணிட்டேன். நான் அப்படித்தான். நீங்க இனிமே என்ன தொடாதீங்க, என்ன விடுங்க, என்ன லவ் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு தகுதியான ஆள் இல்ல. நீங்க பெரிய பணக்காரங்க, நான் அப்படி இல்ல. அதனால தானே உங்க இஷ்டத்துக்கு வேணும்னா என்ன லவ் பண்ணுவீங்க, வேணும்னா என்ன விட்டுட்டு போயிடுவீங்க. எனக்கு நீங்க வேணாம் ஆரியன், என்ன விட்டுட்டு போயிடுங்க என்று அழ ஆரம்பித்தாள் மினி. மின்மினி படபடவென்று பொரிந்து தள்ள அதை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஆரியன் அதிர்ந்து போனான். ஷாலினி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நினைவுக்கு வந்து மின்மினி கண்களில் கண்ணீர் பெருக, உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே, அதுக்கப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ணீங்க? எதுக்காக என்ன லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்றீங்க?
என்னை ஏன் ஏமாத்துறீங்க? நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். என் அப்பாக்கு மட்டும்தான் என்ன பிடிக்கும், வேற யாருக்குமே என்ன பிடிக்காது. பரவாயில்ல, எனக்கு இது பழகி போன விஷயம்தான். என்னை விட்டுருங்க. உங்களை லவ் பண்ற தகுதியோ அருகதையோ எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அப்படி இருக்கிறவங்களா போய் தேடி பிடிச்சு அவங்கள லவ் பண்ணுங்க என்றவள் உடைந்து விம்ம ஆரம்பித்தாள். இதை கேட்ட ஆரியன் கோபமானான். வாய மூடு மின்மினி, ரொம்ப ஜாஸ்தி பேசுற நீ என்றான். அதை கேட்டதும் மின்மினிக்கு கோபமும் அழுகையும் மாறி மாறி வந்தது. நான் ஏன் வாய மூடணும்? நான் அப்படிதான் பேசுவேன். நீங்க சீட்டு, லையர், என்கிட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க ஒன்னு என்ன நிஜமாவே லவ் பண்ணல என்ற மின்மினி இப்போது சத்தமாக அழ ஆரம்பித்தாள். இதை கேட்ட ஆரியனின் கோபம் அதிகமானது. தன் அருகில் படுத்திருந்தவளை உருட்டி தனக்கு கீழ் கொண்டு வந்து அவள் கண்களை பார்த்து கேட்டான். என்ன சொல்ற? நீ சொன்ன எல்லாத்தையும் என் கண்ணை பார்த்து இன்னொருக்க சொல்லு பாப்போம் என்று கேட்டான். ஆரியன் கண்களை பார்த்ததும் மின்மினியின் மனம் மேலும் பலவீனமானது. ஆனாலும் மறைத்து கொண்டு, நீங்க என்ன ஹர்ட் பண்றீங்க என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியின் கண்களை கோபமாக பார்த்து, நான் உன்னை ஹர்ட் பண்றனா இல்ல உன் பேச்சால நீ என்ன காயப்படுத்துறியா மினி என்று கேட்டான். மின்மினி எதுவும் பேசாமல் படுத்திருக்க ஆரியன் அங்கிருந்து எழுந்து டேபிள் டிராயரில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றான். அங்கேயே சோஃபாவில் அமர்ந்து சிகரெட்டை பற்ற வைத்து குடிக்க ஆரம்பித்தான். இங்கே அறையில் படுக்கையில் படுத்துக்கொண்டு மின்மினி அழ ஆரம்பித்தாள். கோவத்தில் அவள் ஆரியனிடம் என்னென்ன பேசினாள் என்பது அவளுக்கே நினைவில்லை. அதனால் ஆரியன் தன்னை விட்டு பிரிந்து போய்விடுவான் என்று பயந்தாள். சிகரெட்டை புகைத்து முடித்து சிறிது நேரம் கழித்து ஆரியன் மீண்டும் அறைக்கு வந்தான். ஆனால் மின்மினியின் அருகில் வராமல் அங்கிருந்து வெளியேறுவதற்காக அறையின் கதவை நோக்கி நகர ஆரம்பித்தான். அவன் வெளியேறுவதை பார்த்து மின்மினி அதிகமாக பயப்பட்டாள். வேகமாக எழுந்து ஆரியனை பின்னால் இருந்து அணைத்து கொண்டாள். அவனை கட்டிக்கொண்ட மின்மினி அழுது கொண்டே, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்காட்டி பரவாயில்ல, என்ன நீங்க லவ் பண்ணாட்டி பரவாயில்ல, ஆனா விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது என்று ஆரியனிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். அதை கேட்டு ஆரியனின் கோபம் அதிகமானது. மின்மினியின் கைகளை பிடித்து தன் முன்னே நிறுத்தினான். அவன் கோபத்தில் ஏதோ சொல்ல நினைத்தான். அதற்கு முன் அவன் கண்கள் மின்மினியின் முகத்தில் பதிந்தன. மின்மினியின் முகம் அழுதழுது சிவந்திருந்தது. மின்மினியை அந்த கோலத்தில் பார்த்த ஆரியன் மனம் பதறியது. உடலெங்கும் ஒருவித படபடப்பு ஏற்பட்டது. மின்மினியின் நிலையைக் கண்டு மனம் உருகியது. அவள் மீது வந்த கோபத்தை மறந்து மின்மினியை மார்போடு அணைத்துக் கொண்டான். ஆரியன் மின்மினியை தன் கைகளில் இறுக்கி பிடித்தான். அவளை அன்புடன் முத்தமிட்டபடி மின்மினியிடம், என்ன ஆச்சு மினி? ஏன் என்னென்னவோ பேசுற? நான் உன்னை லவ் பண்ணலன்னு நீ ஏன் நினைக்கிற? அப்படி என்ன நடந்துச்சு என்று மென்மையாக கேட்டான். அணைத்து கொண்ட ஆரியனை இறுக்கி பிடித்தபடி அமைதியாக இருந்தாள் மின்மினி. ஆரியன் மின்மினியின் தலையை வருடினான். அவன் மின்மினியை தன்னிடம் இருந்து பிரிக்க முயன்றான். ஆனால் மின்மினி அவனை விட்டு விலக தயாராக இல்லை. மினி, நீ என்ன கொஞ்சம் பாரு என்றான். மினி பேசாமல் அவன் மார்போடு ஒடுங்க அவளின் மௌனத்தை உணர்ந்தவன் மின்மினியின் முதுகை தடவி, சரி, ப்ராமிஸ், நான் எங்கேயும் போமாட்டேன். நான் சொல்றது என்னன்னு கேளு என்றான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு தன் பிடியை தளர்த்தினாள். அவள் அவனிடமிருந்து திரும்பியதும் ஆரியன் அவளை வேகமாக தன் கைகளில் தூக்கினான். மின்மினி கண்ணீருடன் ஆரியனை பார்க்க ஆரியன் மென்மையாக மின்மினியை கட்டிலில் படுக்க வைத்தான். மங்கிய வெளிச்சத்தில் ஆரியன் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஆரியன் முகத்தில் முன்பு போல் கோபம் இல்லை என்பதை மின்மினியால் பார்க்க முடிந்தது. ஆரியன் குனிந்து மின்மினியின் கையை பிடித்து முத்தமிட்டு, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போறதில்ல என்றான். அதே நேரம், அந்த மினி இனிமே ஆரியனை நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவளை ஆரியன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னா நீ இந்த வேலையை செஞ்சாகணும் ஷாலினி என்று அவளுடைய காதுகளில் தன்னுடைய ஐடியாவை சொன்னான் ராஜ். அதை கேட்ட ஷாலினி உற்சாகமாக, ஐஸ்கிரீம் சாப்பிட அமௌண்ட் தரேங்கிறப்ப யாரு வேணாம்பா, சக்சஸ்ஃபுல்லா இதை செஞ்சு காட்டுறேன் ராஜ் என்றாள். பாகம்
77. மங்கிய வெளிச்சத்தில் ஆரியன் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஆரியன் முகத்தில் முன்பு போல் கோபம் இல்லை என்பதை மின்மினியால் பார்க்க முடிந்தது. ஆரியன் குனிந்து மின்மினியின் கையை பிடித்து முத்தமிட்டு, "உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக போறதில்ல" என்றான். மின்மினி வேகமாக ஆரியனை நெருங்கி அவனை அணைத்துக் கொண்டாள். மின்மினியின் உடல் இப்போது நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆரியனும் இதை உணர்ந்தான். மின்மினியை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். மின்மினியை சாதாரணமாக அவளை தடவி கொடுத்தான். இன்று மின்மினிக்கு என்ன ஆனது? மேலும் ஆச்சி கம்பல் செய்ததால் தான் அவன் மின்மினியை திருமணம் செய்ததாக மின்மினியிடம் யார் சொன்னது என்று ஆரியன் தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தான். ஆச்சி இதையெல்லாம் மின்மினியிடம் சொன்னாரா? ஆனால் அவர் ஏன் இதை செய்ய வேண்டும்? மின்மினியின் இன்செக்யூர்ட் நிலையைக் கண்டு ஆரியனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மின்மினி தன்னுடைய காதலை நம்பாத அளவுக்கா நாம் அவளிடம் நடந்து கொண்டோம் என்று ஆரியனுக்கு அவன் மீதே கோபம் வந்தது. மின்மினியும் சற்று அமைதி அடைந்திருந்தாள். ஆரியன் மெதுவாக மின்மினியின் காதில் முத்தமிட்டு, "ஐ லவ் யூ சோ மச் மின்மினி. நான் இன்னைக்கும் உன்னை லவ் பண்றேன். நாளைக்கும் லவ் பண்ணுவேன். சாகுற வரைக்கும் லவ் பண்ணுவேன். கொஞ்சம் என் லவ்வ அக்செப்ட் பண்ணு. எனக்கு லவ்வ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். அதுக்காக உன்னை நான் நேசிக்கவே இல்லைன்னு நீ எப்படி முடிவுக்கு வரலாம் சொல்லு? நான் என்ன பண்ணினா நீ என்ன நம்புவ? நான் என் லவ்வ எப்படி உங்ககிட்ட ப்ரூவ் பண்றது?" என்று கேட்டான். இதை கேட்ட மின்மினி முகத்தை உயர்த்தி ஆரியனை பார்த்து, "லவ் பண்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு திட்டவும் செய்றீங்க? லவ்னா கைண்டா இருக்கிறது, ஹார்ஷா திட்டுறது இல்ல" என்று பதில் சொன்னாள். ஆரியன், "நான் எப்ப திட்டின?" என்று கேட்க மின்மினி ஆரியனை பார்த்து, "எல்லா நேரமும் தான் திட்டுறீங்க. ஹோட்டல்ல இருந்து வர்றப்ப, நேத்து கல்யாண வீட்டுல சாரி வாஷ் பண்ண போறப்ப எல்லா நேரமுமே தான் திட்டுறீங்க" என்றாள். இதை கேட்ட ஆரியன் அமைதியானான். அவள் கன்னத்தை வருடிக்கொண்டே, "சரி, எல்லாம் ஏன் தப்புதான். அதுக்கும் நான் உன்னை லவ் பண்ணலன்னு நீ நினைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? உன் மேல கோபமா இருந்தா நான் உன்னை லவ் பண்ணலன்னு அர்த்தமா?" என்று கேட்டான். மின்மினி இப்போது அமைதியாக யோசிக்க ஆரம்பித்தாள். ஆரியனுக்கு தான் தகுதியில்லை என்ற எண்ணம் வந்ததால் தான் அவன் தன்னை காதலிக்கவில்லை என்று சொல்ல தோன்றியதை தவிர வேறு ஒரு காரணமும் அவளிடம் இல்லை. மீண்டும் ஒருமுறை முகத்தை உயர்த்தி ஆரியன் முகத்தை பார்த்தாள். இருவரின் கண்களும் ஒன்றோடொன்று மோதின. மின்மினியின் கண்ணத்தை வருடிய ஆரியன், "ஆமா, நான் ஆச்சி கம்பல் பண்ணதாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன்கிட்ட யார் சொன்னா?" என்று கேட்டான். அதை கேட்ட மின்மினி மெதுவாக, "ஷாலினி தான் சொன்னா" என்றாள். சொல்லிக்கொண்டே ஆரியன் கண்களை பார்க்க ஆரம்பித்தாள். மறுபுறம் மின்மினியின் பேச்சை கேட்டு ஆரியன் மீண்டும் கோபமடைந்தான். அவன் கோபமான முகத்தை பார்த்த மின்மினி வேகமாக அவன் மார்பில் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டாள். ஆரியன் மீண்டும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, "அப்ப உனக்கு ஷாலினியை தான் பிடிக்கும் இல்லையா? அவ என்ன சொன்னாலும் நம்புற, நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற, அப்படித்தானே?" என்று கேட்டான். மினி பேசாமல் இருக்கவே அவள் முகத்தை ஏந்தி அவள் கண்களை பார்த்த ஆரியன், "சரி, ஷாலினி பொய் சொல்லியிருந்தா என்ன பண்ணுவ மினி? இவ்ளோ நேரமா நீ தேம்பி தேம்பி அழுததெல்லாம் வேஸ்டா போயிராதா? எதுவா இருந்தாலும் அதோட நெஜம் என்னன்னு நீ யோசிக்கவே மாட்டியா மினி? பாரு, நீ அழுதது பூரா வேஸ்ட்" என்றான். மின்மினி ஆரியனை புரியாமல் பார்க்க ஆரம்பித்தாள். ஏதோ யோசித்தபடி, "அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்சு போய்தான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னீங்களா?" என்று கேட்க மின்மினியின் பேச்சை கேட்டு ஆமாம் என்று தலையை ஆட்டினான் ஆரியன். அதன் பின் ஆரியன் எதுவும் பேசாமல் மௌனமாய் இருப்பதை பார்த்த மினி, "என்னாச்சு? நான் உங்க தலையை பிடிச்சு விடட்டுமா?" என்று கேட்க ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து கொண்டு, "இல்ல மினி, நாம கொஞ்சம் பேசலாம். உன்கிட்ட சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. இதுக்கு முன்னால நான் நிறைய பெண்களோட பழகியிருக்கேன். அவங்க கூட பழகும்போது அவங்க யாருமே என்ன உண்மையா விரும்பல. அவங்க பண்றது எல்லாமே பணத்துக்காகத்தான் புரிஞ்சப்பறம் எனக்கு லைஃப் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இந்த உலகத்துல லவ், கல்யாணம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் பொய்ன்னு நினைச்சேன். அப்பதான் ஆச்சி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நீயும் இந்த பணக்கார வீட்டோட சுகத்தை அனுபவிக்க வந்தவன்னு நான் தப்பா நினைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்.
அப்புறம்தான் ஆச்சி சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து என்னை இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சாங்க என்று ஆரியன் சொல்ல சொல்ல மின்மினியின் கோபக்கண்கள் தன் மீது படர்வதை ஆரியன் உணர்ந்தான். அப்படின்னா ஷாலினி என்கிட்ட போய் சொல்லல, நீங்க ஆச்சி கம்பல் பண்ணதாலதான் என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படித்தானே என்று கோபமாக கேட்டாள் மின்மினி. ஆமா, கரெக்டு தான். நீ கூட அப்படிதானே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன என்று கடுமையாக கேள்வி கேட்டான் ஆரியன். மின்மினி இப்போது அமைதியாக இருக்க ஆரியன் அவளை பார்த்து, நான் பேசும்போது நடுவுல பேசாத, லெட் மீ ஃபினிஷ் இட் என்றான். மின்மினி சரி என்று தலையை ஆட்டினாள். ஆரியன் மின்மினியின் கண்களை பார்த்து, நம்ம கல்யாணம் நடந்த அன்னைக்கு நீ ஒரு மெரூன் ட்ரெஸ்ல வந்தல்ல, அப்பவே நான் விழுந்துட்டேன். ஆனா அது ஜஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும்தான் நினைச்சேன். அதனாலதான் நான் உன்னை நாளே நாள்ல விட்டுட்டு அமெரிக்கா போனேன். ஆனா உன்னை பிரிஞ்சப்புறம்தான் நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு தெரிய ஆரம்பிச்சது. இது காதலா என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. உன்கிட்ட நான் ஃபீல் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷலா இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுகிட்டையும் இந்த ஃபீல் வந்ததில்ல. நீ எனக்கானவ, எனக்கு மட்டும்தான். உன்னை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் உன்கிட்ட மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி என்னைக்காவது உனக்கு தோணி இருக்கா மினி? எப்ப பாரு என்னை விட்டுட்டு ஓடுறதுலே குறியா இருப்ப. என்ன தவிர மத்த எல்லாரோட ஆசைக்கும் முக்கியத்துவம் கொடுப்ப. உன் மனசுல நான் இருக்கனா இல்லையானே எனக்கு தெரியல மின்மினி. இது எதுவுமே தெரியாம தான் நான் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சேன். இன்னமும் லவ் பண்றேன் என்று சொன்ன ஆரியன் மின்மினியிடம் இருந்து விலகி முகம் மூடி கட்டிலில் அமர்ந்தான். ஆரியன் அவ்வளவு சீரியஸாக பேச அதை கேட்ட மின்மினி மீண்டும் ஆரியனை பார்த்து, நீங்க என்ன லவ் பண்றது உண்மைன்னா பின்ன ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்காம போகுது? ஷாலினி சொன்னா நான் பார்க்க ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கேனா, அதனாலதான் என்ன பிடிக்கலையா என்று கேட்டாள். ஆரியன் இதை கேட்டு தலையில் அடித்துக் கொள்ள நினைத்தான். இவ்வளவு நேரம் அவன் என்ன சொல்லிக் கொண்டிருந்தான்? இன்னும் மின்மினி அவளை ஆரியன் காதலிக்கிறானா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். போதாததற்கு ஷாலினியை வேற மீண்டும் மீண்டும் துணைக்கு அழைக்கிறாள். ஆரியன் கோபமாக மின்மினியை பார்த்து, இன்னொரு வாட்டி ஷாலினி பேரை சொன்ன அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்றான். மின்மினி வெகுளித்தனமான முகத்தோடு, ஆனா நான் ஷாலினி சொன்னதை தானே உங்ககிட்ட சொல்ல முடியும். அவ சொன்னதை வேற யாரோ சொன்னாங்கன்னு பொய்யெல்லாம் என்னால சொல்ல முடியாது என்று கோபமாக சொல்லிவிட்டு வேறெங்கோ பார்க்க ஆரம்பித்தாள். மின்மினியின் முகத்தை பார்த்து அவளின் வெள்ளந்தித்தனமான வார்த்தைகளை கேட்டதும் ஆரியனுடைய கோபம் ஒரு நொடியில் மறைந்தது. சிரித்துக்கொண்டே மின்மினி மீது சாய்ந்தான். மின்மினியின் கழுத்தில் முகத்தை மறைத்து கொண்டான். மின்மினியும் அவனது தலைமுடியை வருடி கொடுத்து கொண்டே, இப்பென்ன திடீர் பாசம் என்று கேட்க ஆரியன் முகத்தை உயர்த்தி மின்மினியிடம், சத்தியமா சொல்ற மினி, நீ நிஜமாவே சென்ஸ்லெஸ் இடியட் என்றான். அதன் பின், ஒருத்தங்க உன்னை லவ் பண்றாங்கன்னா அது அவங்க செயல்கள்ல தெரியும் மினி. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றப்ப உன்னோட எல்லாத்தையும் லவ் பண்றேன். உன்னோட இன்னசென்ஸ், இடியட் ஸ்பீச் எல்லாமே நான் லவ் பண்றேன். ஐ காண்ட் ஹேட் யூ. உன்னை லவ் பண்ணும்போதே உன்னை எப்படி ஹேட் பண்ண முடியும்னு கொஞ்சமாச்சு யோசி மின்மினி. அதுவும் இல்லாம அந்த ஷாலினி உன்கிட்ட பேசுற எல்லாமே நெஜம்னு நீயே நம்புற? அவ பொய் கூட சொல்லிருக்கலாம்ல. அவ உன்கிட்ட பொய் சொல்றா, ஆனா நீ அத நம்புற. அதே நேரம் நான் உன்னை ட்ரூவா லவ் பண்றேன், அத நீ சந்தேகப்படுற. இதை சொல்லிவிட்டு ஆரியன் மின்மினியிடம் இருந்து விலகி தன் இடத்திலேயே படுத்துக்கொண்டான். மறுபுறம் ஆரியன் பேச்சை கேட்டு மின்மினி யோசித்தாள். அவள் மனதிற்குள், ஆரியன் சொல்றது பூரா நிஜம் இல்ல, நான் தான் ஷாலினி பேச்ச நம்பிட்டேன். நம்பினதும் பார்த்தாம அவர்கிட்ட கோபமா வர பேசிட்டேன் என்று நினைத்து கொண்டே மின்மினி இப்போது தன்னை விட்டு விலகி படுத்திருந்த ஆரியனை பார்க்க ஆரம்பித்தாள். தன்னுடைய தவறை உணர்ந்து, நான் தான் அவரை ஹர்ட் பண்ணிட்டேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டே ஆரியனின் அருகில் வந்து அவனை பின்னால் இருந்து அணைத்து கொண்டாள். லிசன் என்று மின்மினி ஆரியனுடைய தோளில் முகத்தை வைத்துக்கொண்டு ஆரியன் முகத்தை பார்க்க முயல அதை பார்த்த ஆரியன் சிரிக்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் மின்மினியின் கெஞ்சலை கேட்டு ஆரியன் திரும்ப, இதை எதிர்பார்க்காத மின்மினி புரண்டு அவன் மேல் விழுந்தாள். அவளை இறுக பிடித்து கொண்ட ஆரியன், என்ன ஆச்சு?
இன்னும் உன் சந்தேகம் தீரலையா? வேணும்னா ஷாலினி எங்க வர சொல்லி உன் சந்தேகத்தை தீர்த்துடலாமா என்று கேட்டான். நோ, அவ இங்க வர வேணாம் என்று வேகமாக தலையை ஆட்டினாள் மின்மினி. அதன்பின் ஆரியன் முகத்தை நெருங்கி அவன் கன்னத்தில் முத்தமிட்ட மின்மினி, நீங்க நானும் மட்டும்தான் எனக்கு வேணும், நமக்கு நடுவுல வேற யாரும் வர வேணாம் என்றாள். ஆரியன் சிரித்து கொண்டே, அப்ப நான் கத்து கொடுத்த வித்தையெல்லாம் ஒன்னொன்னா இறக்கி வை பாப்போம் என்றான். இதை கேட்டதும் வெட்கத்தில் தன் முகத்தை ஆரியன் மார்பில் மறைத்து கொண்டாள் மின்மினி. ஆரியனும் சிரித்துக்கொண்டே அவள் தலையில் முத்தமிட்டான். சிறிது நேரம் இப்படியே கட்டிப்பிடித்த மின்மினி தன் முகத்தை தூக்கி உடனே ஆரியன் உதடுகளை உதடுகளால் தொட்டாள். மினிக்கு தியாவின் மெஹந்தி ஃபங்க்ஷன் நினைவுக்கு வந்தது. அந்த பாடலுக்கு நடுவே அவர்கள் இருவரும் ஒன்று கூடிய நிமிடங்களை மீண்டும் நினைத்து பார்த்தாள். கொஞ்சம் பதட்டம் வந்தது. லேசாய் அங்கிருந்து விலகி போக நினைக்க ஆரியன் அவளை வேகமாக இழுத்து தன்னோடு சேர்த்தான். அவன் மின்மினியின் முகத்தை தன் கைகளில் எடுத்து அன்புடன் மின்மினியின் உதடுகளில் முத்தமிட ஆரம்பித்தான். ஆனால் மின்மினி கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தாள். ஆரியன் மின்மினியின் முகத்தை பிடித்துக்கொண்டு, என்னாச்சு மின்மினி, ஏன் இவ்ளோ நடுங்குற என்று கேட்டான். அன்னைக்கு நடந்தது மாதிரி வேணாம், ரொம்ப பெயினா இருந்துச்சு என்று கண்ணீருடன் சொன்னாள் மின்மினி. மின்மினி சொல்வதை கேட்டு சிரித்த ஆரியன் மின்மினியின் இரு கண்களிலும் மாறி மாறி முத்தமிட்டு, இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் என்றான். மின்மினி அமைதியாக ஆரியனிடம் தன்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தாள். ஆரியன் தன்னையும் மின்மினியையும் போர்வையால் மூடிவிட்டு அலெக்சாவிடம் லைட்ஸ் ஆஃப் என்று சொல்ல, அலெக்சா கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டே லைட்டை அணைத்துக் கொண்டது போல இருந்தது. மின்மினி மீண்டும் பயத்தில் உடல் நடுங்க ஆரியன் அவள் உதடுகளில் முத்தமிட்டான். பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் என்றான். ஆரியனின் பேச்சை கேட்டு மின்மினி முகம் சிவந்தாள். அவள் முகத்தை வேறு பக்கம் திருப்ப நினைத்தாலும் ஆரியன் அவளை விடாமல் வேகமாக அவள் உதட்டில் தன் உதட்டை பதித்தான். காதலின் மறுமொழியில் மின்மினியை தீவிரமாக நேசிக்க ஆரம்பித்தான் ஆரியன். அவன் விரல் ரேகைகள் அவள் உடலெங்கும் பதிந்தன. மின்மினியின் கைகளும் இப்போது ஆரியனுடைய அகலமான முதுகில் படர்ந்தன. அவளின் சம்மதங்களை உணர்ந்த ஆரியன் மனம் மகிழ்ந்தான். மென்மையாக அவளை கையாண்டான். கோடி நட்சத்திரங்கள் உள்ளுக்குள் புன்னகைக்க மின்மினி உள்ளுக்குள் பூக்கத் தொடங்கினாள். இருவரும் ஒரு சேர மலர அதன் பின் இருவரும் கண்களை மூடினார்கள். மினி அவன் தலைமுடியில் தன் விரல்களை நுழைத்து கோதிக் கொண்டிருந்தாள். அப்படியே உறங்கியும் போனாள். ஆரியன் பக்கத்தில் இருந்த போனில் நேரத்தை சரிபார்த்தான். இரவு 2 மணி ஆகியும் அவனுக்கு கண்களில் பொட்டு தூக்கமில்லை. அவனுக்கு மின்மினி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நினைவுக்கு வந்தது. ஆரியன் மின்மினியின் தலைமுடியை வருடி, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன் மினி, சாகர வரைக்கும் உன்னை இதே மாதிரி நேசிப்பேன், உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒருமுறை மின்மினியை பார்த்தான். ஆரியன் அவனுடைய திருமணத்தில் நடந்த புரிதல் குறைவு, நம்பிக்கையின்மை, இதற்கெல்லாம் எங்கோ அவனும் காரணம் என்பதை இப்போது புரிந்து கொண்டான். வெகு நெருக்கமாக இருவரும் இருந்தாலும் சரியாக பேசிக்கொள்ள முடியாத காரணங்களால் அந்த திருமணம் இப்படி ஒரு வேதனையை மின்மினிக்கு கொடுத்திருக்கிறது என்று புரிந்து கொண்டான். இவ்வளவு புரிதலுக்கு பிறகு மின்மினியை ஆரியன் தன்னை விட்டு போக விடக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தான். அவனுடைய காதலை மின்மினிக்கு புரிய வைக்க விரும்பினான். அதே நேரம் அவளுக்கு சரியது தவறது என்பதை அவளுடைய இன்னசென்ஸ் கலையாமல் கற்றுக் கொடுக்க விரும்பினான். நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்து பார்க்க அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். இவ்வளவு யோசனைகளுக்கு பிறகு ஆரியனும் மினியின் அருகாமையில் நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தான். பாகம் 78. அதிகாலை 4 மணி அளவில் ஆரியன் மீண்டும் கண்களை திறந்து பார்த்தபோது மினி அவனுடைய ஆடையை அணிந்து கொண்டு அவனை ஒட்டிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்க்க பார்க்க ஆரியனுக்குள் பிரியமும் காதலும் பொங்கி வழிந்தது. அவளை மெதுவாய் முத்தமிட்டான். இதில் தூக்கம் கலைந்த மின்மினி விழித்து அவனை பார்க்க, நான் உன்னை எழுப்பிட்டேனா மினி, சாரி என்றான். மின்மினி எதுவும் பேசாமல் தூங்க முயல ஆரியன் அவளை நிமிர்த்தி,
இன்னைக்கு ஒரு நாள் உன் தூக்கத்தை எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன் ப்ளீஸ் என்றான். அவள் எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க, ஆரியன் சொன்ன வார்த்தைகளை அவள் புரிந்து கொள்வதற்குள் மின்மினியின் டிஷர்ட் தரையில் கீழே விழுந்தது. காலை 8 மணிக்கு தொடர்ந்து கதவு தட்டும் சத்தம் கேட்டு மின்மினி எழுந்தாள். ஆரியன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். தயக்கத்துடன் மின்மினி எழுந்து அருகில் கிடந்த ஆடைகளை அணிந்து கொண்டாள். எந்திரிங்க ஆரியன், மணி 9 ஆச்சு, நீங்க கம்பெனிக்கு கிளம்பலையா என்று அவனை எழுப்பிக் கொண்டே அரை கதவை நோக்கி சென்றாள். வெளியே விஜி தர்ம சங்கடத்துடன் நின்று கொண்டிருந்தாள். சாரி மினிகா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வஸ்திகா இங்க வந்து 1 மணி நேரமா உங்களுக்காக வெயிட் பண்றாங்க, அத சொல்லத்தான் வந்தேன் என்றாள். தகவலை சொல்லிவிட்டு மினியின் பதிலை கூட கேட்காமல் விஜி அங்கிருந்து நகர்ந்தாள். மினி ஆரியனை முறைத்து கொண்டே குளிக்க சென்றாள். அதே நேரம் ரூமில் ஆரியன் தலையணைக்கு அடியில் முகம் மறைத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு எழுந்திருக்க மனமில்லை. அப்போது சுற்றுமுற்றும் பார்த்தபடி ஷாலினி அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவளுக்குள் ஆத்திரத்தின் தீ கனன்று கொண்டே இருந்தது. அங்கே ஆரியன் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். குப்புறப்படுத்து தூங்கிக் கொண்டிருந்த ஆரியனின் அகலமான தோள்கள் ஷாலினிக்குள் 1000 மின்னல்களை உண்டாக்கி கொண்டிருந்தது. தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஆரியன் தோள்களை அவள் தொட்டாள். கண் விழித்த ஆரியன் அவனெதிரே ஷாலினி நிற்பதை பார்த்து அதிர்ந்து போனான். கெட் லாஸ் ஷாலினி, ஏன் ரூம்ல உனக்கென்ன வேலை என்று கத்தினான். அவனுடைய ரௌத்ரத்தை கண்ட ஷாலினி வேகமாக அங்கிருந்து வெளியேற, அதே நேரம் மின்மினி பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தாள். என்னாச்சு, மறுபடி விஜி வந்தாளா என்று மினி கேட்டபடியே ட்ரெஸ் செய்ய ஆரம்பிக்க ஆரியன் சமாளித்து கொண்டு, இல்ல, நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். ஆமா, காலேஜ் போறியா டியர் என்று அவளை முத்தமிட வந்தான். மின்மினி விலக புரிந்து கொண்ட ஆரியன் பாத்ரூமிற்குள் சென்றான். ஏற்கனவே நம்ம லேட் பண்ணிட்டோம், நீங்க சீக்கிரம் ரெடியாகி சாப்பிட வாங்க, ஜிம்மை இன்னைக்கு மறந்துருங்க சரியா என்று மின்மினி பாத்ரூம் கதவை பார்த்து கத்திக்கொண்டே அங்கிருந்து வெளியேறினாள். ஆரியன் கிளம்பியதும் நேராக ஷாலினி அறைக்கு சென்றான். அவனை பார்த்ததும் ஷாலினி புன்னகித்துக் கொண்டே படுக்கையில் இருந்து எழுந்தாள். உன் ரூம்ல வேணான்னு இங்க வந்தியா ஆரியன் என்று அவள் ஆசையாக கேட்க, ஆரியன் அவளை வெறுப்போடு பார்த்தான். ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு வேணுங்கிறது கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவியா? முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு, பேக் யுவர் ட்ரெஸ்ஸஸ் என்றான். இதை எதிர்பார்க்காத ஷாலினி அதிர்ந்து போய் அவனையே பார்த்தாள். சிங்கப்பூருக்கா? நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்தியால இருக்கணும், என்னோட ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு என்றாள். நானே உன் சிங்கப்பூர் டிக்கெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், மரியாதையா ஊருக்கு போ என்று பற்களை நரநரத்தான் ஆரியன். இல்ல, எனக்கு இந்தியால கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று ஷாலினி சொல்ல, அப்படியா, சரி, நீ எங்க வேணா போய் தொலை, ஆனா எப்ப என் பெட்ரூம்குள்ள நீ சாவதானமா வர ஆரம்பிச்சியோ இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது என்று ஆரியன் ஆத்திரப்பட்டு கத்த, அதற்கு ஷாலினி, இல்ல ஆரியன், எனக்கு கொஞ்சம் பிசினஸ் ஒர்க் இருக்கு, அதுக்காகவும் தான் நான் இங்க வந்திருக்கேன், கொஞ்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் தேடிட்டு இருக்கேன், வேலையை முடிக்காம சிங்கப்பூர் வராதேன்னு அப்பா சொல்லித்தான் அனுப்பிச்சாரு என்றாள். இதை கேட்ட ஆரியன் ஒரு நொடி கூட யோசிக்காமல், ஞாபகம் வச்சுக்க, நான் தான் அந்த ஷேர் ஹோல்டர், நான் உன் அப்பாவோட பார்ட்னர்ஷிப் வைக்கிறேன், பட் ஒன் திங், இதுக்கப்புறம் உன்னை நான் இந்த வீட்ல பார்க்கவே கூடாது என்றான். ஓ, உன் பொண்டாட்டி உன்னை இப்படியெல்லாம் சொல்ல சொல்லி அனுப்பி வச்சாளா? அவ உனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு சில டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி இருந்தே நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆரியன், அத நீ மறந்துடாத என்று ஷாலினி ஆரியனின் கோபத்திற்கு எதிர்வினையாற்றினாள். இதை கேட்ட ஆரியன் அமைதியாக ஷாலினியின் கண்களை ஒரு நொடி பார்த்தான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை ரூயின் பண்ணது நீதான் ஷாலினி, உன்னை கிளம்பி வர சொன்னது உன்னோட அப்பா, அதனால நீ என்ன பண்ற, உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன், உன் திங்ஸை பேக் பண்ணிட்டு யாருக்கும் சொல்லாம இங்கிருந்து கிளம்புற, சரியா என்று ஆரியன் நிறுத்தி நிதானமாக பேசினான். இதை கேட்ட ஷாலினி அதிர்ச்சியாக பார்க்க, உன் டிராமாலாம் வேற எங்காவது ட்ரை பண்ணு ஷாலினி, நான் அதுக்கான ஆள் இல்ல, பேக் யுவர் திங்ஸ் என்று ஆரியன் அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்தான். ஷாலினி கொஞ்சமும் யோசிக்காமல் வெளியேறிக் கொண்டிருக்கும் ஆரியனை பின்னால் இருந்து கட்டிக்கொண்டாள். இதை எதிர்பார்க்காத ஆரியன் அவளை உதறிவிட்டு, நான் உனக்கு கொடுத்திருக்கிற லிமிட்ஸ நீ ரொம்பவே தாண்டி வர நினைக்கிற ஷாலினி, இதெல்லாம் பண்ணி நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஞாபகமே இல்லாம எனக்கு பண்ணிடாத என்றான். ஷாலினி அப்போதும் ஆரியனை விடவில்லை. ஆரியனின் முகத்தை பிடித்து, ஆரியன்,
நான் உன்னை ரொம்ப வருஷமா லவ் பண்றேன். மின்மினி உன்னை லவ் பண்ணதை விட அதிகமா லவ் பண்றேன். அவளை விட உன்னை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். என்னை இங்கிருந்து போக சொல்லாத ப்ளீஸ் என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். இதனால் கோபமான ஆரியன் அவளை வெடுக்கென்று பிடித்து தள்ளிவிட்டான். ஷாலினி கீழே விழுந்தாள். அதன் பின்னும் ஷாலினி, ஆரியன் ப்ளீஸ் என்ன போக சொல்லாத, கிவ் மீ a சான்ஸ். மின்மினியை விட உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் என்று அழ ஆரம்பித்தாள். அவள் பேச்சை கேட்டு ஆரியன் திரும்பி அவள் அருகில் வந்து அவள் முன் அமர்ந்து அவள் இரு கண்ணங்களை தன்னுடைய ஒரு கையால் பிடித்து, உன் கேடு கிட்ட வாயால என் மின்மினி பேரை இன்னொரு தடவை சொல்லாத. சொன்னேன்னு வெயி, பேசுறதுக்கு உனக்கு வாயே இல்லாம பண்ணிடுவேன் என்று சொல்லிவிட்டு அவளை தொட்ட தன்னுடைய கையை உதறிவிட்டு அவளுடைய பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வெளியே வந்தான். ஷாலினி தன்னை ஹக் செய்து கொண்டது ஆரியனை என்னவோ செய்தது. அதற்கு முன்பும் சில பெண்களை அவன் அணைத்திருக்கிறான் தான். ஆரியன் வாழ்க்கையில் முதல் முறையாக வித்தியாசமான சில உணர்வுகளை உணர ஆரம்பித்தான். மின்மினி இதே போல் ஆரியனை பின்புறமிருந்து ஹக் செய்யும் போது ஒரு விதமான ஆனந்தத்தை அவன் உணர்ந்திருக்கிறான். ஆனால் அதையே ஷாலினி செய்த போது ஆரியனுக்கு அவன் மீதே கோபம் வந்தது. கீழே சாப்பிட போகாமல் மீண்டும் தன்னுடைய அறைக்கு செல்ல ஆரம்பித்தான். இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஸ்ருதி மேகலா ஆண்டியுடன் ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாள். ஸ்ருதியை ஹோட்டலின் ரிசப்ஷன் இடத்தில் உட்கார சொல்லிவிட்டு மேகலா உள்ளே சென்றிருந்தாள். அப்போது ஒரு ஜோடி குடித்துவிட்டு ஹோட்டலுக்குள் வந்ததை பார்த்ததுமே இது தவறான இடம் என்பது ஸ்ருதியின் மூளைக்கு உரைக்க அங்கிருந்து ஒரே ஓட்டமாக வெளியேறினாள். மேகலாவின் ஆட்கள் அவளை துரத்தி கொண்டே வர அவள் யார் மீதோ மோதி மயக்கம் அடைந்திருந்தாள். அதன்பின் ஸ்ருதி கண்களை திறந்து பார்க்கும்போது அவள் ஒரு மருத்துவமனை படுக்கையில் படுத்திருப்பதை கண்டாள். இங்க எப்படி நான் வந்தேன் என்று அவள் தனக்குள்ளாக யோசிக்கும் போது முதல் நாள் இரவு மேகலா ஆண்டியுடன் தான் ஒரு ஹோட்டலுக்கு போனது ஞாபகம் வந்தது. ஓ, நீங்க கண்ணை முழிச்சிட்டீங்களா மேடம் என்று ஒருவர் குரல் கேட்க அங்கே திரும்பி பார்த்த ஸ்ருதி அந்த நபரை பார்த்து அதிர்ந்து போனாள். நீங்க எப்படி இங்க என்று அதிர்ச்சி மாறாமல் ஸ்ருதி அந்த நபரை பார்த்து கேட்டாள். கமலேஷ் சிரித்துக்கொண்டே பிளாஸ்கில் இருந்த காஃபியை கப்பில் கவிழ்த்து ஸ்ருதியிடம் நீட்டினார். நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே. ஏன்னா நீங்க ஓடி வந்து விழுந்தது எங்க பெட்ரோல் வண்டி மேலதானே, அதே உங்களுக்கு தெரியலையா என்றார். ஸ்ருதி தன்னுடைய கை மற்றும் நெற்றியில் இருக்கும் கட்டுக்களை தொட்டு பார்த்து கொண்டே, நான் விழுந்தது வண்டி மேலையா என்று கமலேஷிடம் கேட்டுக்கொண்டே அவர் நீட்டிய காஃபியை வாங்கிக் கொண்டாள். அதை பருக முற்படும் போது வாசலில் நிழலாட அங்கே நின்று கொண்டிருந்த நபரை பார்த்து மீண்டும் அதிர்ச்சியானாள் ஸ்ருதி. இவனா? ஷாலினி தன்னை தொட்ட பிறகு மீண்டும் ஒருமுறை ஆரியன் குளித்து முடித்த பின்னர்தான் அவன் மனதில் இருந்த அந்த சங்கடமான உணர்வு அவனை விட்டு அகன்றது. சாப்பிடுவதற்காக கீழே வருகையில் மின்மினி ஸ்வஸ்திகாவிடம் முகத்தை பாவமாக வைத்தபடி பேசிக் கொண்டிருந்தாள். எவ்ளோ பிடிக்கணுமா ஸ்வஸ்திகா? என்னால முடியுமான்னு தெரியலையே. 1 வீக் தானே நான் லீவ் போட்டேன், அதுக்குள்ள எப்படி இவ்ளோ சப்ஜெக்ட்ஸ் முடிச்சாங்க என்று கேட்டாள். இதை கேட்ட ஸ்வஸ்திகா சிரித்தபடி, MBA ஃபினான்ஸ்னா சும்மாவா மினி என்று கேட்டாள். முருகா, ஈஸ்வரா, என்னை எப்பத்தான் இந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து காப்பாத்த போற என்று வாய்விட்ட மின்மினி சொல்ல அதை கேட்டுக்கொண்டே ஆரியன் கீழிறங்கி டைனிங் டேபிளிற்கு போனான். சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் உனக்கு ஷார்ட்டா ஸ்மார்ட்டா பாஸ் பண்றது எப்படின்னு சொல்லித்தரேன் என்று ஸ்வஸ்திகா சொல்லவும் மின்மினிக்கு போன மூச்சு திரும்பி வந்தது. சரி வா, முதல்ல சாப்பிட்டு அப்புறம் காலேஜ் போலாம் என்று ஸ்வஸ்திகாவை அழைத்து கொண்டு டைனிங் அறைக்கு வந்தாள் மின்மினி. அங்கே அமர்ந்திருந்த ஆரியனை பார்த்து ஸ்வஸ்திகா மென்மையாக சிரிக்க ஆரியனும் பதிலுக்கு சிரித்தான். மூவரும் காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தனர். அப்போது ஸ்வஸ்திகா மினியிடம், ஓ ஹப்பி செம்ம ஹான்சமா இருக்காரு, நீ ரொம்ப லக்கியான ஆளுதான் என்று அவளுக்கு மட்டுமே கேட்குமாறு சொல்ல இதை கேட்ட மின்மினிக்கு வெட்கம் வந்தது. சும்மா இரு ஸ்வஸ்திகா, அவருக்கு கேட்ட போது என்று ஸ்வஸ்திகாவிடம் சொன்னாலும் மின்மினிக்கு ஸ்வஸ்திகா ஆரியனை பார்ப்பது பிடிக்கவில்லை. பொசசிவ்னஸ் எட்டி பார்க்க, சீக்கிரம் சாப்பிடு, நம்ம கிளம்பலாம் என்றாள். சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஆரியன் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே, நான் உங்க 2 பேரையும் காலேஜ்ல டிராப் பண்றேன் என்றான். இதை கேட்ட மின்மினிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆரியனை எப்படியாவது எல்லா பெண்கள் பார்வையில் இருந்தும் காப்பாற்றி அவனை யார் கண்களும் படாமல் பாதுகாக்க அவள் உள்ளூர ஆசைப்பட்டாலும் யதார்த்தங்கள் வேறு விதமாகவே இருந்தன.
ஆரியன் கேட்டதற்கு சரி என்று தலையை மட்டுமே அசைத்தாள் மின்மினி. மூவரும் சாப்பிட்டு முடித்து ஹாலிற்கு வர அங்கே ஆச்சியும் ஐயாவும் அமர்ந்து டிவி நியூஸ் பார்த்து கொண்டிருந்தனர். ஆரியன் அவர்கள் இருவரின் கால்களை தொட்டு வணங்கி, என்ன பிளஸ் பண்ணுங்க, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்றான். இதை எதிர்பார்க்காத ஆச்சி சந்தோஷத்துடன், நல்லா இரு ஆர்யா, உன் நல்ல மனசுக்கு நீ என்ன நினைக்கிறியோ அது நல்ல விதமாவே நடக்கும் என்று ஆச்சி ஆசிர்வாதம் செய்தார். ஐயா ஆரியனை அணைத்துக் கொண்டு, ஆல் தி பெஸ்ட் ஆரி என்றார். பிசினஸ் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் ஆரியன் ஆச்சி ஐயாவிடம் ஆசைகள் வாங்குவது வழக்கம். அன்றைக்கும் அப்படித்தான் ஆசிர்வாதம் வாங்கினான். அதே நேரம் அங்கே வந்த காந்திமதி அங்கு வந்து கொண்டிருந்த ஷாலினியை பார்த்து, பாப்பு, என்ன இதெல்லாம், சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்க என்று கேட்டார். ஆச்சியும் ஐயாவும் இதை பார்த்து எழுந்து நின்றார்கள். மின்மினியும் ஆரியனும் திரும்பி பார்க்க அங்கே ஷாலினி வந்து கொண்டிருந்தாள். பாகம் 79. காந்திமதி ஷாலினி சுட்கேசுடன் கிளம்பி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போயிருந்தார். ஆச்சியும் ஐயாவும் இதை பார்த்து எழுந்து நின்றார்கள். மின்மினியும் ஆரியனும் திரும்பி பார்க்க அங்கே ஷாலினி வந்து கொண்டிருந்தாள். ஆரியன் கையை உயர்த்தி வாட்சை பார்த்தான். அவளை அரை மணி நேரத்தில் வெளியேற சொல்லியிருந்தான். அவள் வேண்டுமென்றே தாமதம் செய்து ஒரு சீன் போட போகிறாள் என்பதை ஆரியன் உணர்ந்திருந்தான். ஆனால் ஷாலினி அமைதியாக, இல்ல ஆண்டி, அப்பா போன் பண்ணாரு, என்னவோ அவசரமா வர சொன்னாரு, அதான் நான் கிளம்புறேன் என்றாள். இதை கேட்ட ஆச்சி ஐயா இருவரும் அமைதியாக இருக்க காந்திமதியோ, இரு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னும் தியாவோட கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல, அண்ணன் கிட்ட நான் பேசுறேன் என்றார். ஷாலினி அதை மறுத்தபடி, இல்ல ஆண்டி, அப்பா சடனா வர சொல்லிருக்காருனா ஏதோ காரணம் இல்லாம இருக்காது, நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்த அனைவரிடமும் இருந்து விடை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். ஆரியன் மின்மினியின் கைகளை பற்றி கொண்டு நிற்க ஷாலினிக்கு இதை பார்த்ததும் கண்கள் ஆத்திரத்தில் தீப்பிழம்பு போல ஜொலித்தது. ஆரியனை முறைத்து கொண்டே அங்கிருந்து வெளியேறினாள். அவள் போன பிறகு அவர்கள் மூவரும் காரில் வந்து அமர்ந்தனர். காலேஜ் வாசல் வந்ததும் ஸ்வஸ்திகா முதல் ஆளாக இறங்கிக் கொண்டாள். இறங்க போன மின்மினியை பிடித்து ஆரியன் அவள் இதழ்களில் மென்மையாக முத்தமிட்டான். மின்மினி இதை வேறு யாரும் பார்ப்பார்களோ என்று பதட்டப்பட ஆரியன் மீண்டும் அவளை ஒரு நொடி பார்த்தபடி கண்களை இறுக மூடி அவளுடைய முகத்தை தன்னுடைய மனதிற்குள் நிறுத்தி வைத்துக் கொண்டான். இதெல்லாம் புரியாத மினி, சரி நான் கிளம்பட்டுமா, வெளியில ஸ்வஸ்திகா வெயிட் பண்றா என்று பரபரத்தாள். ஆரியன் எதுவும் பேசாமல் டிரைவிங் சீட்டில் இருந்து தன் அருகே அமர்ந்திருந்த மின்மினியை லேசாய் இழுத்து அணைத்தான். அவள் வாசனையை முகர்ந்து பத்திரப்படுத்திக் கொண்டான். அதன் பின், சரி நீ கிளம்பு என்றான். இது எதுவும் புரியாத மினி, நான் உங்க மீட்டிங் சக்சஸ் ஆகணும்னு உங்களுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் என்று சொல்லியபடியே காரில் இருந்து கீழே இறங்கினாள். இறங்கிய உடனேயே அவனை பார்த்து கை காட்டி கிளம்ப சொன்னாள். சிரித்தபடியே ஆரியன் காரை அங்கிருந்து நகர்த்தி கொண்டு போனான். ஸ்வஸ்திகாவை நோக்கி மின்மினி வர ஸ்வஸ்திகா கண்ணடித்து, என்ன உன் ஹப்பிக்கு உன்னை விட்டு பிரிய மனசே இல்ல போல என்று கேட்டாள். இல்ல, அது வந்து என்று மின்மினி சமாளிக்க, சரி சரி, நான் ஆரியன் சார் ஹான்சமா இருக்காருன்னு சொன்னதான், ஆனா அதுக்காக அவரை சைட்டெல்லாம் அடிக்க மாட்ட. நீ ஓவரா பொசசிவ் ஆகுறேன்னு உன் மூஞ்சியே சொல்லுது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. ஏன்னா அவரு ரொம்ப நல்லவரு, நீ ரொம்ப லக்கி மின்மினி. நான் பார்த்த வரைக்கும் உன் ஹப்பியோட கண்ணு உன்னை தவிர வேற யார் மேலேயுமே போகல. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ கியூட்டி பாய் என்று மின்மினியை சந்தோஷமாக அணைத்து கொண்டாள் ஸ்வஸ்திகா. அதன் பின் இருவரும் காலேஜிற்குள் செல்ல ஆரியன் காரை ஓட்டியபடியே ப்ளூடூத்தில் சூரஜை அழைத்தான். சூரஜ், மேடம் காலேஜ்ல 2 செக்யூரிட்டிஸ் போட்டு அங்க என்ன நடந்தாலும் எனக்கு ஹவர்லி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லு என்றான். சூரஜ் சரி உடனே செய்கிறேன் என்று சொல்ல ஆரியன் போனை கட் செய்துவிட்டு வண்டி ஓட்டுவதில் கவனம் செலுத்தினான். கூடவே காலையில் ஷாலினி அவனிடம் நடந்து கொண்ட விதம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. தான் கல்யாணமானவன் என்பது தெரிந்தும் இந்த ஷாலினி எப்படி தன்னை ஹக் செய்தாள் என்று யோசித்தான். பத்தாததற்கு
இந்த ராஜ் தன்னை தன்னுடைய நிம்மதியை சிதைக்கப் போவதாக சொல்லியிருக்கிறான். இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. இதை பற்றி ஆச்சி ஐயாவிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆனால் ஐயாவிற்கு காந்திமதி என்றால் பிரியம் அதிகம். காந்திமதி ஐயாவின் தம்பி மகள். வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளை என்பதால் ஐயாவிற்கு தன்னுடைய மகன் மெய்யப்பனை விடவும் காந்திமதி மீது பாசம் அதிகம். தான் இதெல்லாம் சொல்வதன் மூலம் பல வருடங்களுக்கு பிறகு ஒன்றாக இருக்கும் 2 குடும்பங்கள் மீண்டும் பிரிந்துவிட வேண்டியிருக்கும். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே நிறுவனத்திற்கு வந்து சேர்ந்தான் ஆரியன். ஹாஸ்பிட்டலில் கமலேஷ் கொடுத்த காஃபியை குடித்துக் கொண்டிருந்த ஸ்ருதி தன்னெதிரே நிற்கும் நபரை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தாள். குடித்துக் கொண்டிருந்த காஃபி புறையேறியது. அங்கே விகாஷ் நின்று கொண்டிருந்தான். சாதாரண ட்ராக் சூட்டில் உடலெங்கும் வியர்வை வழிய ரன்னிங் ஓடிவிட்டு வந்தவன் போல நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் ஸ்ருதி ஒரு நிமிடம் இமைக்க மறந்தாள். விகாஷ் அவள் அருகில் அமர்ந்து லேசாக அவள் தலையை தட்டி அவள் இருமலை சரி செய்தான். விடு விடு ஸ்ருதி, ஒரு அழகான பையனை பார்த்தா இப்படியெல்லாம் பொறையறதான் செய்யும் என்றான். இதை கேட்ட ஸ்ருதிக்கு தூக்கி வாரி போட்டது. யார் சொன்னா? நான் அதுக்காகலாம் ஷாக் ஆகல. நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு பாத்துட்டு இருந்தேன் என்றாள். இதை கேட்ட விகாஷிற்கு ஈகோ ஹர்ட் ஆக, அதே நேரம் கமலேஷ், மேடம் விழுந்தது நீங்க தானே தெரிஞ்சதுமே நான் தான் சாருக்கு போன் பண்ணி சொன்னேன். உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியல, என்ன பண்ணணும்னு புரியல. சார்கிட்ட சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு தான் அவர்கிட்ட தகவல் சொன்னேன் என்றார். விகாஷ் கமலேஷை சைகையில் வெளியேற சொன்னான். கோபம் மாறாத தன்மையுடன் ஸ்ருதியிடம் திரும்பி, நீ எதுக்கு சென்னைக்கு வந்திருக்கன்னு இப்பவாவது சொல்ற ஐடியா ஏதாச்சும் இருக்கா இல்லையா என்று கேட்டான். அவன் முகம் மாறியதை கவனித்த ஸ்ருதிக்கு பயம் வந்தது. அவள் அமைதியாக இருக்க, இப்ப நீ சொல்லலனா உன்னோட இன்னொரு கைய உடைக்க வேண்டி வரும் என்றான். விகாஷ் இப்படி அவளை மிரட்டவும் ஸ்ருதிக்குள் இருந்த ஈகோ மீண்டும் எட்டி பார்த்தது. எங்க உடைங்க பாக்கலாம், நீங்க என்ன தொட்டா என் கையென்ன பூ பறிக்குமா? உங்க பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன் என்றாள். இதை கேட்ட விகாஷ் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். ஸ்ருதி அவனையே கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்தில் மீண்டும் உள்ளே வந்த விகாஷ் ஸ்ருதியை தன்னுடைய 2 கைகளாலும் அலேக்காக தூக்கிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான். இத பாருங்க, என் கை கால் உடைஞ்சிருக்கிறப்ப நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கத்தினாள் ஸ்ருதி. இது என்ன உங்க அப்பா ஹாஸ்பிட்டலா? இது அவசரத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற ஹாஸ்பிட்டல். உன்னை வேற ஒரு ஹாஸ்பிட்டல மாத்தணும். ஒன்னு என் கூட வா, இல்ல சென்னையில நீ எங்க போகணும்னு சொல்லு, அங்க கொண்டு போய் உன்னை விட்டுட்டு என் வேலைய நான் பார்க்க போறேன் என்றான். விகாஷுக்கு ஸ்ருதி வீட்டை விட்டு ஓடி வந்தது மட்டும் தெளிவாக தெரிந்திருந்தது. நேற்றுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் அவன் உதவி செய்வதாக சொல்லும் போதே இவள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்து தேவையே இல்லாமல் மோசமான ஆட்களிடம் போய் சிக்கி அங்கிருந்து தப்பி வந்திருக்கிறாள். அகம்புடிச்ச கழுத என்று விகாஷுக்கு ஸ்ருதி மீது கோபமாக வந்தது. அதுவரைக்கும் காச் மூச் என்று கத்திக் கொண்டிருந்த ஸ்ருதி அமைதியாக விகாஷின் கைகளுக்குள் அடங்கியிருந்தாள். இதை பார்த்த விகாஷ், எங்க போறதுன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்றியா? ஓவர் வெயிட்டா இருக்க, என்னால உன்னை ரொம்ப நேரம் தூக்கிட்டே நிக்க முடியாது என்றான். ஸ்ருதி ஏதோ சொல்ல வாயை திறக்க அருகில் இருந்த வீல் சேரில் அவளை தொப்பென்று அமர வைத்தான் விகாஷ். அச்சோ என்று ஸ்ருதி பயத்தில் கண்களை மூடிக்கொண்டபடி, என்னோட லக்கேஜ் என்னோட லக்கேஜ் என்றாள். விகாஷுக்கு எரிச்சல் வந்தது. எப்போ பார்த்தாலும் போர்ட்டர் வேலையவே பார்க்கவே என்று அழுத்து கொண்டே அவள் இருந்த அறையில் இருந்து 2 டிராவல் பைகளை கையோடு கொண்டு வந்தான். அவளை காருக்கு கூட்டி சென்ற விகாஷ் எதுவும் பேசாமல் காரை அங்கிருந்து எடுத்தான். அவன் எங்கே போகிறான் என்பதை பற்றி கேட்க நினைத்தாலும் ஸ்ருதி கேட்கவில்லை. காரணம், அப்போதைக்கு அவள் விகாஷை மட்டுமே நம்பியிருந்தாள். எதையாவது கேட்டு பாதி வழியில் இறக்கிவிட்டு விட்டாள், அவ்வளவுதான் என்று தோன்றவே அமைதியாக அவனோடு காரில் பயணித்துக் கொண்டிருந்தாள். ஆரியனின் அலுவலகத்தில் ஆரியன் மிகுந்த உற்சாகமான மனநிலையில் இருந்தான். அவன் மிகவும் எதிர்பார்த்திருந்த அந்த மீட்டிங் அவன் நினைத்ததை விட வெற்றிகரமாக நடந்து முடிந்திருந்தது. ஆரியன் நேரம் பார்த்தான். மணி மாலை 4 நெருங்கிக் கொண்டிருந்தது. அவனுக்கு மினியை உடனடியாக பார்க்க வேண்டும் போல இருந்தது. மொபைலை எடுத்து அதில் ஒருவரோடு பேசினான். மின்மினி காலேஜ் முடிந்து வீட்டிற்கு வந்திருந்தாள். நேராக அறைக்கு போனவள் போனை எடுத்து ஸ்ருதியின் நம்பருக்கு மறுபடியும் அழைத்து பார்த்தாள். அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது.
வெறுப்போடு போனை கீழே வைத்தவளுக்கு பசித்தது. ஆனாலும் கீழே போக பயமாக இருந்தது. அங்கே அந்த காந்திமதி எப்போது மின்மினியை பார்த்தாலும் கடித்து குதற தயாராக இருந்தார். சும்மாவே வெறுப்பாக பேசும் காந்திமதி இன்றைக்கு ஷாலினி ஊருக்கு போன எரிச்சலில் வேறு இருப்பார். தான் கீழே சாப்பிட போனால் நிச்சயம் ஏதாவது வம்பிழுப்பார். ஆகவே பசியை பொறுத்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று அங்கிருந்த தண்ணீரை எடுத்து குடித்தாள். அதன் பின் காலேஜ் புத்தகங்களை திறந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாள். அப்போது விஜி உள்ளே வந்தாள். அவள் கையில் ஒரு கிஃப்ட் பார்சல் இருந்தது. ஆரியன் சார் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாராம் என்று விஜி சொல்லவும் மின்மினிக்கு ஆவல் அதிகமானது. எனக்கா கொடுக்க சொன்னாரு? சீக்கிரம் பிரி விஜி என்று அவசரப்படுத்தினாள். விஜி சிரித்துக்கொண்டே பாக்ஸை திறக்க அதற்குள் இருந்து கண்ணாடி வேலைப்பாடுகளோடு கூடிய அடர் பர்பிள் நிற புடவை இருந்தது. மின்மினி எழுதி கொண்டிருந்த பேனாவை கீழே போட்டுவிட்டு வேகமாக வந்தாள். வாவ், பர்பிள், மை செகண்ட் ஃபேவரட் கலர் என்று அந்த புடவையை எடுத்து தன் மீது வைத்து பார்க்க ஆரம்பித்தாள். அதிலிருந்து ஒரு நோட்ஸ் கீழே விழுந்தது. அந்த பேப்பரை திறந்து பார்க்க, இதுவரை காலம் பற்றிய பிரஞை எதுவும் இல்லாமல் இருந்தேன். ஆனால் நீ என் வாழ்வில் வந்த பிறகு உன்னை பார்க்காத ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகமாய் நீள்கிறது. மின்மினி, ஐ மிஸ் யூ என்று எழுதியிருந்தது. அதற்கு கீழே 8 மணிக்கு இந்த புடவை கட்டிட்டு ரெடியாயிரு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்று மட்டும் குறிப்பிட்டிருந்தான் ஆரியன். மின்மினி படிக்கும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த விஜிக்கு சிரிப்பு வந்தது. மினி அவசரமாக அந்த காகிதத்தை தன்னோடு சேர்த்து மறைத்து கொண்டாள். விஜி, நீ நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டியா என்று கேட்க, இல்லக்கா, ஆரியன் சார் புடவை அனுப்பியிருக்காருனதுமே நீங்க வெளியில போறீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சில வேலையெல்லாம் இருக்கு முடிச்சிட்டு வந்து உங்களை ரெடி பண்றேன் என்றாள் விஜி. விஜி அங்கிருந்து கிளம்பியதும் மினி அந்த கிஃப்ட் பாக்ஸை ஆராய்ந்தாள். அதில் அந்த புடவைக்கு மேட்சான கண்ணாடி வளையல்கள், பொட்டு, பர்பிள் ரோஜா இதழ்களை கோர்த்து செய்த பூச்செண்டை என்று எல்லாமே இருந்தது. அதன் பின் மின்மினியை கையில் பிடிக்க முடியவில்லை. படிப்பாவது ஒன்றாவது என்று எழுதி கொண்டிருந்த நோட்ஸை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு கிஃப்ட் பாக்ஸுடன் ட்ரெஸ்ஸிங் ரூம் போனாள். கொஞ்ச நேரத்தில் குளித்து ஆரியன் அனுப்பிய புடவை வளையல்களை அணிந்து கொண்டபடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் நின்று தன்னை 1000 முறை சரிபார்த்து கொண்டிருந்தாள். அப்போது விஜி உள்ளே வர லைட்டான மேக்கப்புடன் தன்னுடைய நீண்ட கூந்தலை பிரெஞ்ச் பிளாட்ஸ் போட சொல்ல விஜி அதற்கு உதவி செய்ய ஆரம்பித்தாள். அப்போது மாலை 7 மணி ஆகியிருக்கவே ஆரியன் உற்சாகமாக அங்கிருந்து கிளம்பினான். அப்போது ஆரியனின் பிஏ அவன் அருகில் வந்து சார் என்று அழைத்தான். சொல்லுங்க சரவணன், என்ன விஷயம் என்று கேட்க, 8 மணிக்கு வாட்சன் சாரோட உங்களுக்கு மீட்டிங் இருக்கு என்றான். இதை கேட்ட ஆரியன் கொஞ்சம் எரிச்சலானான். 8 மணிக்கு மீட்டிங் இருக்குன்னு 7 மணிக்கு தான் சொல்வீங்களா சரவணன் என்று கொஞ்சம் கோபமாக கேட்க, சார் கல்யாண வேலை இருந்ததுனால நாம 3 நாளா இந்த மீட்டிங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். இன்னைக்கு லாஸ்ட் டே. வாட்சன் லண்டன் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணணுங்கிறாரு என்றான். நான் காலையில் கூட உங்ககிட்ட சொன்னேன் என்று கொஞ்சம் பவ்யமாகவே பேசினார் சரவணன். ஆரியனுக்கு இதை கேட்டதும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்நேரம் வீட்டில் மின்மினி தனக்காக ரெடியாக்கி கொண்டிருப்பாள் என்று யோசித்தான். பிஏ சரவணன் மீண்டும், சார் மணி 7:15 அவரு ஏற்கனவே 2 தடவை எனக்கு கூப்பிட்டாரு. நாம இப்ப கிளம்பினாதான் அவரை பார்க்க சரியா இருக்கும் என்றான். ஆரியன் எதுவும் பேசாமல் மினிக்கு காரில் இருந்து மெசேஜ் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டே சரவணனுடன் நடக்க ஆரம்பித்தான். வீட்டில் மின்மினி முற்றிலுமாக தன்னை தயார்படுத்திக் கொண்டு ஆரியனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அப்போது ஆச்சி அவள் அறைக்கு வந்தார். வந்தவர் மின்மினியின் அழகை கண்டு, எவ்வளோ அழகா இருக்க மினி குட்டி, என் ராஜாத்தி என்று நெட்டி முறித்தாள். சரி, எப்ப வெளியே கிளம்புற? ஆரியன் எனக்கு போன் பண்ணி சொன்னா என்றார். 8 மணிக்கு அவர் வந்து என்ன கூப்பிட்டு போவார்னு நினைக்கிறேன் ஆச்சி என்றாள். இதை கேட்ட ஆச்சி, சரிடா கண்ணு, பார்த்து போயிட்டு வாங்க, பனி அதிகமா இருக்கு, வெளியில ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் என்றார். மினி சரி என்று தலையசைக்க அங்கிருந்து ஆச்சி கிளம்பினார். மின்மினி ஆரியன் வரும் வரை கல்லூரி பாடத்தை படிக்க முயற்சி செய்தாள். அவளால் ஒரு வரி கூட படிக்க முடியவில்லை. அவள் மனம்
மீண்டும் மீண்டும் ஆரியன் எழுதிய அந்த கவிதை வரிகளை வாசித்துக் கொண்டே இருந்தது. கொஞ்ச நேரமானதும் மின்மினிக்கு பசி அதிகமானது. நேரம் பார்க்க இரவு 9 மணி என்று காட்டியது. ஆரியன் எழுதிய கவிதை காகிதத்தை எடுத்து பால்கனி சென்று ஆகாயம் பார்த்தபடி அங்கிருந்த நட்சத்திரங்களிடம் அந்த காகிதத்தை காட்டி, பாத்தியா, அவரு எனக்காக எழுதியிருக்காரு என்றாள். அங்கிருந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் கண்களை சுருக்கி மினுக்கியபடி அந்த கவிதையை வாசிக்கத் தொடங்கின. சமையல் அறையில் நின்று கொண்டிருந்த ஆச்சி விஜயை அழைத்து மின்மினி கிளம்பியதை பற்றி உறுதி செய்ய சொன்னார். விஜய் வந்து பார்க்கையில் மினி படுக்கை அறையில் இல்லாததால் கிளம்பி இருப்பாள் என்று யூகித்து அதையே ஆச்சியிடம் சொல்ல, ஆச்சி சந்தோஷமாக இரவு உணவை அனைவருக்கும் எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தார். ஆரியனால் மின்மினிக்கு உடனடியாக மெசேஜ் அனுப்ப முடியவில்லை. காரில் ஏறி அமர்ந்ததும் சரவணன் லேப்டாப்பில் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனை நீட்டிவிட்டான். அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு சில கரெக்ஷன் வேலைகள் இருந்தன. ஒரு வழியாக இரவு 10 மணிக்கு வாட்சனுடன் மீட்டிங் முடிந்தது. ஆரியன் மீட்டிங் முடிந்ததும் அவசரமாக கிளம்பினான். இன்றைக்கு ஆரியனே மன்னிக்க மாட்டான் என்பது போல அவன் மீது கோபமாக இருந்தான். மின்மினிக்கு போன் செய்து பார்த்தான். அவள் போனை எடுக்கவில்லை. மின்மினியோ ஆரியனுக்காக காத்திருந்து பசியோடு பால்கனி சோஃபாவில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மார்கழி குளிர் சென்னையை மூடிக்கொண்டிருந்தது. அவளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நட்சத்திரங்கள் பனியில் நனைந்தபடி அவளோடு துணைக்கிருந்தன. அதே வீட்டின் மற்றொரு அறையில் இருந்த ராஜ், ஷாலினி சிங்கப்பூர் கிளம்பியது பற்றி தாமதமாக தெரிந்து கொண்டான். இன்னும் நாம நினைச்ச ஒரு வேலை கூட முடியல, அதுக்குள்ள இவ எதுக்கு கிளம்பி சிங்கப்பூருக்கு போனா? இப்ப யார வச்சு வேலையை முடிக்கிறது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் ராஜ். பாகம் 80. ஆரியன் அந்த மார்கழி பணியில் காரை அசுர வேகத்தில் ஓட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்த போது இரவு 11 மணியை தொட்டிருந்தது. மின்மினிக்கு ப்ராமிஸ் செய்தபடி அவளை இன்றைக்கு வெளியே டின்னர் அழைத்து செல்ல முடியாததால் ஆரியன் ஒருவித குற்ற உணர்வுடன் அவர்களுடைய ரூமுக்கு போனான். அங்கே படுக்கையில் மின்மினி இல்லை. ஆரியன் அவளை தேடிக்கொண்டே பால்கனிக்கு வர அங்கே அவள் சுருண்டு உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவள் அவன் வாங்கி கொடுத்த பர்பிள் நிற புடவையில் அத்தனை அழகாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்க்க பார்க்க ஆரியனின் நெஞ்சம் நிறைந்தது. அவள் அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்தான். அவளுடைய அழகின் அருகாமை அவனை கிறங்கடித்துக் கொண்டிருக்க மின்மினியின் தலைமுடியை நேர்த்தியாக்கிய ஆரியன், சாரிமா, நான் உன்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நான் நிஜமாவே வர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் என்று மென்மையாக அவள் கன்னங்களில் பட்டும் படாமல் முத்தமிட்டு மன்னிப்பு கேட்டான். அப்போதுதான் அவளுடைய கன்னங்களின் சில்லிப்பை அவனால் உணர முடிந்தது. ஆரியன் மினி குளிரில் நடுங்கிக் கொண்டே தூங்கி போயிருப்பது புரிந்ததும் அவனுக்கு பதட்டம் வந்தது. அவளுடைய உறக்கம் கலையாமல் மென்மையாக அவளை ஏந்தி கொண்டு வந்து கட்டிலில் கிடத்தினான். மினி தூக்கத்தில் சினுங்கியபடி புரண்டு படுக்க ஆரியன் அவளுக்கு போர்வையை பொருத்தியபடி அவளுடைய பாதங்களை கைகளில் எடுத்து தன்னுடைய உள்ளங்கையால் சூடுபடுத்த தொடங்கினான். பாதி விழிப்பும் தூக்கமுமாக இருந்த மின்மினிக்கு இது கொஞ்சம் சுகமாகவே இருக்க இன்னும் நன்றாக காலை ஆரியனுக்கு வசதியாக காட்டிக்கொண்டே கண்மூடி கிடந்தாள். தூக்கத்தில், நான் உங்க கூட நிச்சயமா பேச போறதில்ல, எப்ப பாரு என்ன நீங்க அழ வைக்கிறீங்க என்று புலம்பிய மின்மினியை பார்த்து புன்னகைத்தபடியே ஆரியன் அவளுடைய சிவந்த பாதங்களை எடுத்து முத்தமிட்டான். ஆரியனின் உதடுகள் பட்டதும் மின்மினி தன்னை அறியாமல் உறக்கத்திலேயே ஆரியன் என்று மெதுவாக கூறியபடியே தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆரியனுக்கு இது கேட்டதும் நரம்புகளுக்குள் மின்னல் வெட்ட அவளை முழுதாய் பார்த்தான். அவனையும் அறியாமல் அவளை நெருங்கி அவளை முத்தமிட திடுக்கிட்டு விழித்த மின்மினி ஆரியனை அவளிடமிருந்து விலக்கியபடி எழுந்து உட்கார்ந்தாள். ஆரியனுக்கு முதல் முறையாக மினியை பார்த்து பயம் வந்தது. அவள் எரிந்து விழப்போகிறாள் என்பதால் அதற்கு மென்டலி அவன் தயாராகி கொண்டிருக்க மின்மினி ஆரியனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் டிரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்றாள். ஆரியனுக்கு அவள் கோபமாக இருப்பது புரியவே அவன் அவளை சமாதானம் செய்ய பின்னாலேயே சென்றான். அவள் வேறு ஆடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொள்ள வேறு வழியில்லாமல் திரும்பி பால்கனிக்கு வந்தான். நான் பண்ணது தப்புதாமா, அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்க கூட விடமாட்டியா மேனி என்று தனக்குள்ளாக புலம்பியபடியே சிகரெட்டை பற்ற வைத்து இழுக்க ஆரம்பித்தான். அவனால் அவன் மிகவும் நேசிக்கும் ஒருத்திக்காக
சில மணி நேரம் கூட ஒதுக்க முடியாமல் போனதால் இப்போது என்ன செய்வது, அவளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டே அவன் ஸ்மோக் செய்து கொண்டிருக்க அங்கே மின்மினி வந்து நின்றாள். அவனையே பார்த்து முறைத்தாள். சொல்லப்போனால் அவன் விரல் இடுக்கில் கிடந்த சிகரெட்டையே முறைத்து பார்த்தவள் பின் எதுவும் சொல்லாமல் உள்ளே போனாள். ஆரியனுக்கு கில்ட்டி ஃபீலிங் இன்னமும் அதிகமானது. அவளுக்கு ப்ராமிஸ் செய்து கொடுத்தபடி இந்த சிகரெட் பழக்கத்தை கூட அவனால் இன்னமும் விட முடியவில்லை. வேகமாக சிகரெட்டை ஆஷ்ட்ரேயில் வைத்து தேய்த்து கொண்டே அவள் பின்னே சென்றான். மினி, அலெக்சா, லைட்ஸ் ஆஃப் என்று கோபமாக சொல்ல அலெக்சா பயந்து கொண்டு எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டது. இருட்டில் தடுமாறிய ஆரியன், மினி என்ன பண்ற, ஏன் லைட்ஸ் ஆஃப் பண்ண என்று கேட்க மினி சலனம் இல்லாமல் படுத்திருந்தாள். ஆரியன் நேராக ஆடை மாற்ற சென்றான். கொஞ்ச நேரத்தில் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டுமாக உள்ளே வந்தான். நேராக அவள் அருகில் வந்தவன் அவள் கன்னத்தை கைகளில் ஏந்தி கொண்டு, சாப்பிட்டியா மினி என்று கேட்டான். அவள் எதுவும் சொல்லாமல் தரையை பார்க்க ஆரியன், சாரி குட்டிமா, என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு மீட்டிங் வச்சுட்டாங்க, அதான் என்னால வர முடியல, புரிஞ்சுக்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணல என்றான். மினி அவன் கைகளை விலக்கிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள். ஆரியனுக்கு அவளிடம் பேசி பிரயோஜனமில்லை என்று தோன்றவே அங்கிருந்து வெளியேறினான். கீழே கிச்சன் வந்தவன் சாப்பிட உணவு ஏதும் இருக்கிறதா என்று தேடினான். எல்லாம் கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்க ஃப்ரிட்ஜில் இருந்து பாலை எடுத்து சூடுபடுத்தி டம்ளரில் ஊற்றினான். அதை எடுத்துக்கொண்டு அறைக்கு திரும்ப வந்தவன் டம்ளரை மினிக்கு அருகில் இருந்த டீப்பாயில் வைத்தான். ஆரியன் திரும்ப வந்ததை உணர்ந்த மின்மினி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவளை எழுப்ப முயற்சித்தால் நிச்சயம் முரண்டு பிடிப்பாள் என்று அவனுக்கு தோன்றியது. யோசிக்காமல் அவள் அருகே சென்று வழக்கமான பாணியில் முத்தமிட ஆரம்பிக்க மின்மினி ஆரியனின் கனிவான முத்தங்களால் உயிர் நெகிழ்ந்தாள். ஆனாலும் தன்னை சமாளித்துக் கொண்ட மின்மினி, உங்களுக்கு எப்ப பாரு என கிஸ் பண்றதுதான் வேலையா என்று கேட்டுக்கொண்டே அவனை அவளிடம் இருந்து அப்புறப்படுத்தினாள். அதை கேட்டதும் ஆரியனுக்கு கோபம் வந்தது. அவளின் புறக்கணிப்பை ஒற்றை கையால் தடுத்தபடி, ஓ, உன்னை கிஸ் பண்ண கூடாதா? அப்ப சரி, நான் வேற யார கிஸ் பண்ணணும்னு சொல்லு, நான் அவங்கள போய் கிஸ் பண்ணிக்கிறேன் என்றான். இதை கேட்ட மின்மினிக்கு கோபமும் பொறாமையும் ஒரு சேர தலை தூக்கியது. உங்களுக்கு என்ன, நீங்க பெரிய அழகுன்னு நினைப்பா யார வேணா கிஸ் பண்ணிருவீங்களா? அது மாதிரி மட்டும் ஏதாச்சும் நடந்தா நான் உங்களை கொன்னுட்டு நானும் செத்துடுவேன் என்று வேகமாக சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்தாள் மின்மினி. ஆரியனுக்கு இதை பார்த்ததும் தலையில் அடித்துக் கொள்ள தோன்றியது. ஆனால் அவன் செய்தால் அதற்கும் சேர்த்து ஒரு பெரும் கலேபரம் நடக்கும் என்பதால் அமைதியாக இருந்தான். மினி, நான் சொல்றத முதல்ல முழுசா கேளு, அப்புறமா அழு என்று சொன்னவனை வெடுக்கென்று தலை தூக்கி பார்த்த மின்மினி வேகமாக அவள் வளையல்களை கழற்றி அவன் மீது வீசினாள். அங்கிருந்த அவன் வாங்கி கொடுத்த புடவையை அவன் மீது விசிறி அடித்தாள். போங்க போங்க, இவளுக்கோ முத்தம் கொடுக்க போறதா சொன்னீங்கல்ல, அவளுக்கே இதெல்லாம் கொண்டு போய் கொடுங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் போங்க, இல்ல எங்கேயாவது போங்க என்றபடி மீண்டும் அழ ஆரம்பித்தாள். ஆரியன் அவளை நெருங்காமல் கொஞ்சம் தள்ளி நின்றான். அடுத்து அவள் எதை வீசி எறிய போகிறாள் என்பது உறுதியாக தெரியாததால் டிபிக்கல் கணவன் போல கொஞ்சம் ஜாக்கிரதையாக தள்ளி நின்று கொண்டே, மினிக்குட்டி, தப்பு என் மேலதான், நான் சும்மா கிண்டல் பண்ணனே தவிர உன்னை தவிர நான் யாரையும் தொட போறதில்ல, புரிஞ்சுக்க, நான் பேசுறது முழுசா கேளு, அப்புறமா கோச்சுக்க என்று மீண்டும் கெஞ்சினான். இதை கேட்ட மின்மினி அவனை நிமிர்ந்து கூட பார்க்க விரும்பாமல், போதும் சாமி, நீங்க பேசினத கேட்ட வரைக்கும் போதும். முதல்ல ஆசை காட்டுவீங்க, அப்புறம் சீப்பான்னு சொல்லிட்டு வேற ஆளை பார்க்க போவீங்க. உங்க கூட டின்னர் போறோம்னு நான் எவ்வளவு கனவோட இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு உங்க மீட்டிங் முக்கியம் என்று படுகையில் அவனுக்கு முதுகு காட்டி சுருண்டாள். இதை பார்த்த ஆரியன் அவளை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு அருகில் இருந்த பால் கிளாஸை கை நீட்டி எடுத்தான். அவள் வாயருகே கொண்டு செல்லும் போது, என்ன கம்பல் பண்ணாதீங்க ஆரியன், எனக்கு எதுவும் வேணாம் என்று முகம் திருப்பினாள் மின்மினி. ஆரியன் இந்த முறை கொஞ்சம் கடுமையாக கையாண்டான். இப்ப நீ குடிக்க போறியா, இல்ல நான் என் வழியில உனக்கு இதை ஊட்டி விடட்டுமா என்று கேட்டான். அவன் குரலில் இருந்த கோபத்தை விடவும் அவன் சொல்லும் வழியில் ஊட்டிவிடப் போவது மிகவும் அவஸ்தை தரும் ஒன்று என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஏற்கனவே ஆரியனுடன் அவனுடைய தனி அபார்ட்மெண்டில் இருந்தபோது அவன் ஜூஸை அவளுக்கு டிரான்ஸ்பர் செய்தது ஞாபகத்துக்கு வந்தது.
பயந்து போன மினி பேசாமல் பால் டம்ளரை வாங்கி மடக் மடக் என்று குடிக்க ஆரம்பித்தாள். காலி டம்ளரை அவனிடம் நீட்டினாள். அவன் அதை வாங்கி டீப்பாயில் வைக்கும் கேப்பில் போர்வையை முழுதாக மூடி படுத்துக் கொண்டாள். ஆரியன் திரும்பி பார்க்கையில் மின்மினி அவனிடம் இருந்து வெகு தூரம் விலகி படுத்திருந்தாள். ஆரியனுக்கு என்ன செய்து அவளை சமாளிக்க என்பது இன்னமும் விளங்கவில்லை. அவளை கட்டிக்கொண்டே தூங்க பழகி இருந்த கைகள் அவளை நோக்கி நீண்டன. ஆனால் அவளை தொடாமல் அவளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மின்மினி போர்வையை விலக்கி ஆரியன் என்ன செய்கிறான் என்று பார்க்க திரும்பினாள். அப்போது அவன் அவளை நோக்கி கைகளை நீட்டிக்கொண்டு ஏக்கமாக பார்க்க அவன் உணர்வுகள் புரிந்து அவனுடைய கைகளுக்குள் தஞ்சமடைந்தாள் மின்மினி. இதை எதிர்பார்க்காத ஆரியன் மனம் நிறைந்தான். அவளாக வலிய வந்து அவனை நேசிக்கும் தருணங்களை அவன் மிகவும் ரசித்தான். மின்மினி அவன் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டே, நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். அவன் மின்மினியின் தலையை வருடியபடி, கிளைண்ட் கூட சாப்பிட்டேன் என்றான். இதை கேட்டதும் அவளுக்கு மீண்டும் கோபம் வர அவனை விட்டு நகரப் போகையில் ஆரியன் அவளை மீண்டும் இறுக்கிக் கொண்டான். மினி, நான் சொல்றத முழுசா கேளு. இன்னைக்கு உன்னை பார்க்க வர்ற அதே டைம்ல எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு. லண்டன் கிளைண்ட். அவர் மீட்டிங் முடிச்சிட்டு லண்டன் கிளம்பணும். எனக்காக தான் அவர் வெயிட் பண்ணாரு. அவரை அவாய்ட் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு கொஞ்சமா கொறிச்சு வச்சுட்டு அவரை வழி அனுப்பிட்டு நான் இங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு என்றான். மினி மீண்டும் ஆரியன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். ஆரியன், மினி, நீ என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டதான? என்ன ஃபர்கிவ் பண்ணிட்டியா என்றான். அதற்கு மினி, உங்களுக்கு திடீர் மீட்டிங், அதனால உங்களால போன் கூட பண்ண முடியல. எனக்கு புரியுது. ஆனா ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம்ல. நான் எக்ஸாம்க்கு படிக்கவாத செஞ்சிருப்பேன் என்றாள். மின்மினி தன்னை புரிந்து கொண்டாள் என்றதுமே ஆரியனுக்கு மனம் நிறைந்து போனது. அவளை அவன் எப்படியெல்லாம் நேசிக்கிறான் என்பதை உடனடியாக நிரூபிக்க விரும்பினான். அவன் எண்ணம் புரிந்த மின்மினி வேண்டாம் என்று தடுக்க தடுக்க அவளை முழுதாய் ஆட்கொண்டான். முழுதாய் இருள் சூழ்ந்த அறையில் ஆரியனின் கண்கள் நிலை கொத்தி நிற்க மினியும் கண் மூடினாள். காலையில் ஆரியன் எழும்போது அவன் அருகே மினி இல்லாமல் திடுக்கிட்டான். வேகமாக எழுந்து கிளம்பி அவன் கீழே வரும்போது மின்மினி காலேஜிற்கு கிளம்பி கதவருகே போய்க் கொண்டிருந்தாள். ஆரியனுக்கு அவளை பார்க்கையில் கோபம் வந்தது. அவளுடைய வார்த்தைகளுக்காக அவன் தவம் கிடக்க கூடவே இருப்பவனிடம் ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாமல் அவளால் அவனோடு பேசாமல் எப்படி அப்படியே காலேஜுக்கு போக முடிகிறது என்று யோசித்தான். அவளுக்கு உண்மையில் தன் மீது பிரியம் இல்லையோ, நிர்பந்தங்களின் பேரில் தான் தன்னை வலுக்கட்டாயமாக அவள் நேசிக்கிறாளோ என்கிற சந்தேகம் ஆரியன் மனதில் எழுந்தது. அமைதியாக மின்மினி போவதையே பார்த்து கொண்டிருந்தவன் சாப்பிடாமலே டைனிங் டேபிளில் இருந்து வெளியேறினான். ஆச்சி, ஆர்யா எங்க போற? சாப்பிட்டு போ என்று சொல்லியது அவன் காதுகளில் விழவே இல்லை. சாப்பிடாமலேயே நிறுவனம் நோக்கி காரை செலுத்தினான். மாலை மின்மினி கல்லூரியில் இருந்து வீட்டுக்கு வருகையில் அங்கே ஆச்சி, கல்பனா அன்றி காந்திமதி என்று யாருமே இல்லை. வீடு வெறிச்சோடி கிடந்தது. அவள் கல்லூரியில் இருந்து வந்துவிட்டாள் என்பதை விஜயும் கவனிக்கவில்லை. வீட்டிற்குள் யாரும் இல்லாததால் தன்னுடைய செல்போனில் காதலனை அழைத்து நகம் கடித்தபடி பேசிக் கொண்டிருந்தாள். அங்குள்ள ஆட்களும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்க மின்மினி நேராக படியேறி தன்னுடைய அறைக்கு போனாள். அறைக்குள் நுழைந்தவள், போதும் மினி, இனியும் அவர்கிட்ட கோபமா இருக்கிற மாதிரி நடிக்காத. பாவம் அவருக்கு முதல்ல போன் பண்ணி பேசு என்று அவளுக்குள்ளாக பேசிக்கொண்டே மொபைலை எடுத்தாள். அதே நேரம் பின்புறம் இருந்து ஒரு கை அவள் வாயை பொத்தியது. அவள் திமிர திமிர அவளை தனக்குள் அடக்கியது. திடீரென யாரோ தன்னை பின்னால் இருந்து அணைக்க மின்மினி பயந்தாள். அது ஆரியன் இல்லை என்பதை மட்டுமே அவளால் உணர முடிந்தது. அவள் காதுகளுக்கு மட்டுமே கேட்குமாறு, அசையாத, அசஞ்சா இந்த பிஸ்டல்ல உள்ள தோட்டா உன் தலைக்குள்ள போயிரும் என்று ஒரு குரல் அவளை மிரட்டியது.